ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ சௌந்தர்யா என்னப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன்ல போன வீடியோவில். அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சி விட்டாங்க ட்விட்டரில். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தீபக்கும் சௌந்தர்யாவும் பண்ண நாமினேஷன்ஸ்னால நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ யாரை சௌந்தர்யாவும் தீபக்கும் கட்டம் கட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு இவங்க ஸ்ட்ராங் பிளேயரா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் பிளேயர் ஜட்ஜ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த வாரம் பங்களிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டு போட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் ஓட்டின் முடிவு மக்களின் என்ன ஓட்டுப்படி தான் நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது வந்து விஜய் டிவி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா வரிசையாக சௌந்தர்யாவுடைய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சுனிதாலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ சுனிதா அவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அர்ணவ் அவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா ரஞ்சித், அன்ஷிதா, ஜெஃப்ரி, ஆனந்தி, இந்த மாதிரி ஒரு 8 பேர், தர்ஷிகா கிட்ட ஒரு 8 பேர்கிட்ட வரிசையாக வந்து நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க சௌந்தர்யா. ஸோ நீங்கள் தீபக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் இதில் 2 நாமினேஷன் பண்ணார்னா ஒரு நாமினேஷன் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இது வந்து அவருக்கே உண்டான ஒரு இது. அவரும் ஜெஃப்ரியை வந்து நாமினேட் பண்ணியிருந்தார் போன வாரம். ஸோ ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் வந்து வெளியே போயிருந்தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். சரியா? ஸோ இதை வைத்து இவங்க வந்து செம்ம பிளேயரு, ப்ரில்லியன்ட் கேம் அனலைசர், பார்த்தீங்களா இது ஒன்று போதும் இல்லை எங்களுக்கு, இதான ஸ்மார்ட் கேமு, இது வந்து ஒரு திங்கிங் தானே, ஒரு மைண்ட் திங்கிங் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், இட்ஸ் குட் ஃபார் த கேம். பட் அது கேமாக ஆடினாங்களா இல்லை வந்து சும்மா போகிற போக்கில் ஒரு குத்து போட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்பயுமே. ஏன்னா அவங்க வந்து வாரத்தில் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள தான் நாமினேட் பண்ணுவாங்க தவிர வெஞ்சன்ஸ் வச்சோ இல்லை எது வச்சோ வந்து நாமினேட் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்லை. எப்பயுமே நான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் இருந்து பார்ப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா சௌந்தர்யாட்ட? ரியலாக இருக்காங்க, ஜென்யூனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த ரியல் அண்ட் ஜென்யூனே ரொம்ப ஃபேக்காக இருக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இதை வந்து நான் 100% நான் கேமாக நான் பார்க்குறேன், எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க தான் ரியல். அதை விட்டுட்டு எனக்கு வந்து இவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனாலும் இவங்க நான் ஓட் பண்ணுவேன் கேமுன்னு நினச்சி. அப்போ இது ஃபீலிங்காக கேமா? இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலையா? இப்போ ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்பு இல்லை சௌந்தர்யாவை 2 பேரையும் வந்து அதிகமாக நாமினேட்டாக ஜெஃப்லாம் ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து ஜென்யூனாக இருக்காங்க. அவங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பின்னாடி பேசி கேமுக்காக நான் வந்து பண்ணுறேன், உன் முன்னாடி ஒன்று சொல்லுவேன், உன் பின்னாடி ஒன்று சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சொன்னது கிடையாது. அது வந்து நிஜமாகவே டர்ட்டி கேம். ஸோ கம்பேர் டு இந்த எவ்வளோ நாமினேஷன்ஸ் பண்ணி அவங்க வெளியே போகிறது அப்படிங்கிறது ஸ்பெஷலாக நான் எடுத்துக்கிட்டா கூட, சரி ஓகே ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட, அது இந்த கப்பை தூக்குவதற்கு கரெக்டாக இருக்குமா, சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் கிடையாது. அந்த ஒரு குவாலிட்டி தீபக்கிட்டே இருக்குது. அப்போ தீபக் கப்பை கொடுத்துடலாமா? அது மட்டும் கிடையாது. நீ எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்க எல்லாமே இருக்குது. இந்த பிக் பாஸ் டைட்டில் அப்படிங்கிறது 50 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து நாமினேட் பண்ணாலும் வெளியே போயிட்டாங்கன்னா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. இல்லை நான் ரியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உருட்ட முடியாது. ஏன்னா ரியலாக இருந்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு முக்கியம், அட் த சேம் டைம் அவன் வெளியே போகணும் கேமுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான ஒரு முடிவாக தான் இருக்கும். அது அவங்ககிட்டே நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக அதே சொல்ல மாட்டீங்களே, ஜெஃப்ரி பண்ணுறது வந்து இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படிங்கிறத முதலே சொல்லி அவனை நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. ஏன்னா அவன் உங்கள் ஃப்ரெண்டு தானே. வேறு யாராவது இருந்தால் கூட நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு போயிடலாம். அது நமக்கு தேவையே கிடையாது யார் நாமினேட் பண்ணுறாங்க எப்படி இப்படின்ட்டு. அப்போது நீங்கள் ஒரு ஃபீலிங்ஸ்க்கும் கேமுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரெண்டையும் போட்டு குழப்பி ஃபீலிங்லேயும் உண்மையாக இல்லாமல் கேம்லேயும் உண்மையாக இல்லாமல் இப்படி 2 விதமாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா டாப் 5 வரைக்கும் புஷ் பண்ணலாம், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு டஃப் ஃபைட் இந்த ஃபினாலே டாப் 2 சைட்டில் அப்படின்றத வந்து யோசிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் இது நீங்கள் வந்து பண்ண வேணும். ஏன்னா நம்மளுடைய திங்கிங் இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதை வந்து சௌந்தர்யா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல எங்கள் இடத்துல இவங்க லேக் ஆகுறாங்க உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்கிறது? ஸோ உங்களுடைய புரிதல் என்னன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே.